ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு இன்றைய நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எந்தெந்த கிரகங்கள் காரணம்? அது எப்படி சமாளிக்கலாம்? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பஞ்சாங்கத்துல இன்றைய நாள்ல அமாவாசை நிறைந்த இந்த நாளில் கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்றைய நாள் பாருங்க, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலே இருக்கிறார். அதுவும் வக்ரமா இருக்கிறார். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறது, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொன்னா கூட அவர் வக்ரமா இருக்கிறார். அப்போ வக்ரமா இருக்கிறதுனால என்ன பலன்? பொதுவா கும்ப ராசிக்காரங்க கும்பராசியில அவிட்டம் 3, 4 இந்த பாதங்கள் இருக்கும். சதய நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். ஆக அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க கும்பராசி. வயது 30க்கு கீழே அப்படின்னு சொன்னா இது ஆரம்ப சனி, மங்கு சனி அப்படின்னு பேர். 30க்கு மேல இருந்துச்சுன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனி நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லையா சார்? நல்லதே எங்க வாழ்க்கையில இல்லையா? நாங்க நல்லதே நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு பொல்லாப்பா வந்து சேருது. அப்படின்ற ஒரு தன்மை தான் இருக்கும். அப்போ ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைக்கிற மாரி. உங்களால ஒரு 100 கிலோ தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா, 1000 கிலோவ தூக்கி உங்க தலையில வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த 7 நாட்டு சனி. அதுல ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஆனா கவலைப்பட தேவையில்ல. இன்னும் ஒரு 6 மாதத்துல சனி பெயர்ச்சியாக போறாரு. அப்போ எல்லாமே நல்ல விதமா நடக்கும். அந்த காலகட்டத்துல குருவும் பெயர்ச்சியாகி தனது 9ஆம் பார்வையா, பாக்கிய பார்வையா உங்க ராசியை பார்க்க போறாங்க. துன்பங்க விழக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்ப இந்த சமயத்துல தேவையற்ற பேச்சுக்கள் தோணும். தேவையற்ற பேச்சுக்கள் தோணும். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தீங்கு விளைச்சுக்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல சாப்பாடு அப்படின்றது அமைப்பு இவருக்கு கெடுதலா மாறிடும். எப்படி அப்படின்னு சொன்னா, நல்லதா சாப்பிடலான்னு போவாரு ஒரு ஹோட்டலுக்கு. அங்க சூடு பண்ணி தருவாங்க பழைய சாப்பாட. அல்லது இவர் வேலை தவறி சாப்பிடுறதுனால பிரச்சனைகள் வரும். ஆக உணவு விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். அடுத்து உடம்பு இப்படி படுத்துதுங்களா? உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கமான உறவினர்கள் யாரோ அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது பெற்றோரா இருக்கலாம், ரத்த சம்பந்தமா இருக்கலாம், மனைவி மக்களா இருக்கலாம். பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள இந்த 7 நாட்டு சனி குடுக்கும். அதுவும் இந்த ஜென்ம சனி குடுக்கும். ஸோ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமா போகக்கூடிய அந்த கிரகத்தின் மேல மெதுவா போகக்கூடிய கிரகம் உக்காந்து அழுத்துனா எப்படி இருக்கும்? ஆக சந்திரனா மனசு, சந்திரனா சிந்தனை, சந்திரனா உடம்பு. அப்போ மனசு வேகமா செயல்பட ஆசை பிடிக்கும். ஆனா சனி இழுத்து பிடிக்கும். உடம்பு இழுத்து பிடிக்கும். ஆக இந்த நிலைமையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? சனி பொறுமையானவர். சனி பார்த்தீங்கன்னு சொன்னா ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவர் வக்கரமா இருக்கிறார். இந்த வக்கர நிவர்த்தி ஆவற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மிக முக்கியமா வேலைக்கு சாப்பிடணும். சரியான நேரத்துக்கு தூங்கணும். கண்டிப்பா யோகா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெடிடேஷன் செய்யறது ரொம்ப நல்ல பரிகாரமா இருக்கும். இப்படி ராசியாதிபதியே ஒரு பக்கம் நம்மள போட்டு ஆட்டுறாரே, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு 2ஆம் வீட்ல இருக்கிறார். 2ஆம் இடம்னா என்னங்க? குடும்பம். குடும்பம்னா என்ன? குடும்பத்துல குழந்தைங்க, மனைவி, கணவன், வரக்கூடிய வரவு, பேசுற பேச்சு, படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிக்கிற படிப்பு, கொடுத்த வாக்கு, இது எல்லாமே நிறைவேறாம இருக்குங்க. குடும்பத்துல நான் இத வாங்கி தரேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க வீட்ல. அத உங்களால செய்ய முடியாது. குழந்தைங்க உங்க பேச்ச கேட்காது. நீங்க ஒண்ணு செய்வீங்க.
ஒண்ணு சொல்லுவீங்க. அதாவது சொல்றத செய்ய முடியாம தவிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப குடும்பத்துல வரவு பத்தல, வந்தது பத்தல, இருக்கிறது இப்படி இருக்கு, இன்னும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. 5 வட்டி, 10 வட்டின்னு வாங்கிட்டு இருக்கிறோம். எங்க போய் முடியுமே தெரியலையே! அப்படின்ற ஒரு அமைப்பு தான் 2ல இருக்கிற அந்த ராகு கொடுத்துட்டு இருக்கும். அப்போ யாருமே என் பேச்ச கேட்கல. யாரும் என்ன புரிஞ்சுக்கல. நான் நல்லது தான் நினைக்கிறேன். குடும்பத்துக்கு நல்லா உழைச்சு போடுறேன். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கே! அப்படின்றதுக்கு இந்த கிரகம் ஒரு காரணமா இருக்கும். அது பாருங்க 4ல குரு. சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு. உங்க ராசிக்கு லாபத்த தரக்கூடிய குரு. குடும்பஸ்தானாதிபதிய குரு 4ல போய் உட்கார்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருந்தா என்ன சொல்லுவாங்க? பஞ்சபாண்டவர் வனவாசம் சென்றது 4லேன்னுவாங்க. அப்போ வண்டி, வீடு, சொத்து, பத்து, சுகம், சொந்தம், பந்தம் எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பா செயல்படுதுன்னு அர்த்தம். வண்டி வாகனம் வச்சிருக்கிறீங்களா? அந்த தொழில் பண்றீங்களா? அதுல லாபம் இல்ல. சொந்த ஊர்ல இருக்கிறீங்களா? அங்க வந்து சரியா மரியாதை இல்ல. உடல் சுகம் இல்ல. சாப்பிட்டது ஏத்துக்கல. அப்படின்ற அமைப்பு இருக்கவே செய்யும். அடுத்து பாருங்க, இன்றைய நிலையில சூரியன் 7 இருக்கிறார். கும்பராசிக்கு சனி வந்து நன்மை செய்வார் அப்படின்ற அமைப்புல பார்த்தோம்னா, அவரே வந்து ஜென்மத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி பாடா படுத்துறாரு. யாரு நல்லது செய்யணுமோ அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு கொடுத்த வேலைகள் அதுதான். அதத்தான் செய்ய முடியும் அவரு. சூரியன் நல்ல ஆட்சியில உட்கார்ந்திங்கிறாரு இந்த ஆவணி மாசத்துல. சனிய பார்க்கிறாரு. பரிகாரமே இங்க தாங்க உங்களுக்கு இருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்துருங்க. சூரிய உதயம் ஆவறதுக்கு முன்னாடி எழுந்துருங்க. எழுந்து சூரியன் உதயமாவறதுக்கு முன்னாடி காலை கடன்கள முடிச்சுட்டு, சூரியன் உதயமாகக்கூடிய அந்த பிம்பத்த பார்த்து நீங்க மனதார வணங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் சூரியனைக் கண்ட பனி போல் விலகும். பாருங்க, இப்ப நம்ம போட்டிருக்கிற இந்த ராசி கட்டத்துல சுக்கிரன், கேது 8ல இருக்கு. சுக்கிரன், கேது உங்க ராசிக்கு லக்னத்துக்கு 8ல இருக்கு. அப்போ இந்த சமயத்துல குடும்ப வாழ்க்கையில மிக கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு குடுத்து போகணும். குறிப்பா அன்றாட தேவைக்கு உண்டான பணம். அரிசி வாங்க போறீங்க, பணம் இல்ல. ஒருத்தர பார்க்க போறீங்க, அங்க அவங்க வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், பணம் இல்ல. இப்படி அன்றாட தேவைகளுக்கு உண்டான லிக்விட் கேஷ் உங்ககிட்ட இருக்காது. அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே வந்து வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதிகமாகும். அல்லது இந்த சமயத்துல தான் பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இல்ல நீ விவாகரத்து வாங்கிக்கோ அப்படின்னு கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்து நீங்க விலகி தப்பிச்சு நல்ல நிலைமையில வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகம் அத்தனையும் வாரித் தரும். அடுத்து உங்களுக்கு வியாழக்கிழமை ஒரு பொழுது விரதம். ஒரு பொழுது விரதம்னா என்னங்க? பகல் ஒரு பொழுது, இரவு ஒரு பொழுது. அப்போ இரவு முழுவதும் சாப்பிடாம இருக்கிறது, அல்லது பகல் முழுவதும் சாப்பிடாம இறைநாமத்த வந்து உச்சரித்தபடி நீங்க இருந்தீங்கன்னா, அது ஒரு பொழுது விரதம். உங்க உடம்புக்கு தகுந்தவாறு நீங்க விரதம் இருக்கணுங்க. நம்ம சொல்றோன்றதுனால வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் விரதம் இருக்கக்கூடாது. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமைய நீங்க கடைப்பிடிக்கும் பொழுது, உங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறும். இன்னும் விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.